நமஸ்காரம். உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நான் இன்னைக்கு சீம கத்திரிக்காய் வச்சு ஆஷாட பச்சடின்னு ஒன்று பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க, அதுக்கு வேணுங்கிற சாமான்லாம் என்னன்னு காமிக்கிறேன். சின்னதாக ஒரு சீம கத்திரிக்காய் வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், ஒரு சின்ன அளவு புளி வச்சுருக்கேன், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன், பெருங்காயம் வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன், சுட்டு வெல்லம் வச்சுருக்கேன், பெருங்காயம் வச்சுருக்கேன், தயிர் கெட்டிமா துவச்சி வச்சுருக்கேன், எண்ணெய் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஆஷாட பச்சடிக்கு பண்ணுற விதம் காமிக்கிறேன். சீம கத்திரிக்காய் தோல் சீவிட்டு இது மாதிரி துருவி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் போடுறேன். இதுக்கு புளி ஜலம் கொஞ்சம் குத்துறேன். ரொம்ப கெட்டிமாக வேண்டாம், கொஞ்சம் நீர்க்கறதா போடணும். இதில் தயிர் வேறு குத்துறதுனால ரொம்ப புளி வேண்டாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் போடலாம். இதுக்கு காய்க்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். இது நல்லா வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். சீம கத்திரிக்காய் தயிர் பச்சடிக்கு இதெல்லாம் சீம கத்திரிக்காய் புளி உப்பு மஞ்சள் பொடி போட்டு வெந்திருக்கு. இது மாதிரி இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் குழம்பு பொடி போடுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வெல்லமும் போடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும், கொதிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஆஷாட பச்சடிக்கு இப்படி தான் இருக்கும். இது எல்லாம் வெந்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். கெட்டி தயிர் இருக்குது, இதையும் லாஸ்ட்டில் குத்திட்டு கலந்துடலாம். இப்படி தான் இருக்கும் இது ஆஷாட பச்சடி. தித்திப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்துருக்கும். இது சேப்ப மட்டையில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஷாட பச்சடி சேப்ப மட்டையில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் வெத்தலில் பண்ணலாம், மாங்காயிலையும் பண்ணலாம். அது 2 புளிப்பாக இருந்ததுன்னா புளியே குத்திக்க வேண்டாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ காயில் பண்ணினாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அது நீங்களும் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.